உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய கிருபைகள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாங்க. கிருபை போதுன்றாங்க. என்னங்க அதிகாலையில் கிருபை கொடுப்பாராமே, புதிய கிருபையை கொடுப்பாராமே. யோசிக்க வேண்டிய விஷயம். ஏங்க நம்ம வீட்டிலலாம் அதிகாலையில் எழுந்தோடனே காஃபி டீ தானே குடிப்போம். இவர் என்னங்க அதிகாலையில் என்ன கொடுக்குறாரு? புதிய புதிய கிருபைகளை கொடுக்குறேன்றாரு. வேறு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கலாம், ஒரு சொத்து கொடுக்கலாம், ஒரு நகை கொடுக்கலாம், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். இவர் என்னங்க புதிய கிருபைகளை கொடுப்பேன்றாரு. இந்த பணம், இந்த சொத்து, இந்த நகை இதெல்லாம் பண்ணாததை இந்த கிருபைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பண்ணுங்க. அதனால தான் தேவன் அதிகாலையில் புதிய கிருபைகளை கொடுக்குறாரு, ஃப்ரெஷ்ஷான கிருபைகளை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணோம்? அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி அவர்கிட்ட பார்சல் கட்டி வாங்கிடணும். சூடான கிருபைகள், புதிய புதிய கிருபைகள். இப்போ பிரியாணி நல்லா சுட 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 சாப்பாடு அந்த பிரியாணியை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சு நைட்டு உட்காந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா? சுத்தமாக நல்லா இருக்காது. அதிகாலையில் ஜெபம் பண்ணால் அவங்கக்கிட்ட எக்கச்சக்க சுட சுட சூடான புதிய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். சரிங்களா? அதனால் அதிகாலையிலே எழுந்து இந்த கிருபைகளை வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு மனிதன்கிட்ட பணம் இருக்குதோ, நகை இருக்குதோ, அல்லது சொத்து இருக்குதோ, அதெல்லாம் தேவையில்லைங்க. கிருபை கண்டிப்பாக இருக்கணும். தேவனுடைய கிருபை இருக்கணும். ஒரு நாளுக்கு வேண்டியதை அந்த நாள் காலையில் தான் வாங்கி கொள்ள முடியும். அப்போ எல்லாருமே அதிகாலை என்பது லீவ் விட்டாலோ, அது மழை பெய்தாலோ, என்ன ஆனாலும் அதிகாலையில் நீங்கள் எழுந்து அவர்கிட்ட அதிகாலையிலே எழுந்து புதிய கிருபைகளை அந்த நாளுக்குன்னு ஒவ்வொரு நாளும் வேறுபடும், அந்த அளவுகள் வேறுபடும், அவர்கிட்ட வாங்கிக்கணும். சரிங்களா? எல்லாருக்குமே கிருபையை கொடுத்துட மாட்டாருங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே கிருபையை கொடுக்க மாட்டார். அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு தான் அவர் கிருபைகளை கொடுப்பார். சரிங்களா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே நீங்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள். உங்களுக்கு தான் கிருபை கொடுப்பார். ஆதியாகமம் 6:8 எடுத்து படிச்சு பாருங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுடைய பையனுக்கு கிருபை கிடைக்கல, நோவாவுடைய மனைவிக்கு கிருபை கிடைக்கல, நோவாவுடைய மருமகளுக்கு கிருபை கிடைக்கல. ஆனால் நோவாவுக்கோ ஒரே ஒருத்தனுக்கு தான் கிருபை கிடைச்சிச்சு. அதனால் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. உங்கள் ஒரே ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காலையிலே கிருபையை சூடாக புதிய ஃப்ரெஷ்ஷான கிருபைகளை வாங்கிட்டிங்கன்னா குடும்பத்தை ஈஸியாக நடத்திடலாம். நீங்களே பாருங்களேன். நல்லா கூர்ந்து பார்த்தா ஒரே ஒரு மனிதன், அந்த நோவா மட்டும்தான் கிருபை வாங்கினான். அதனால் அந்த குடும்பத்தில் காப்பாற்றிட்டார், 8 பேரை காப்பாற்றினார். அந்த நோவா ஏற்றி அனுப்புனார்ல அந்த கப்பலில், குரங்க அனுப்புனார், பண்ணியை அனுப்புனார், பெருச்சாலிலாம் அனுப்புனாருங்க. எக்ஸ்ட்ராவாக 2 மனிதனை உள்ளே விட்டாரா? விடவே இல்லை. ஒரே ஒரு மனிதன், அவன் குடும்பம். யாருக்கு கிருபை கிடைச்சது? கிருபை கிடைச்சது நோவாவுக்கு. ஆனால் அந்த குடும்பத்தையே தேவன் காப்பாற்றிட்டார். அப்போனா கிருபை என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்கள். உங்களுக்கு கிருபை கிடைச்சா உங்கள் குடும்பத்தை ஈஸியாக நடத்திடலாம். உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்திடலாம். உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கரெக்டாக வெற்றிகரமாக செய்து முடிச்சிடலாம். யாருக்கு லாபம் வருதோ இல்லையோ உங்களுக்கு லாபம் வரும். யாருக்கு சம்பளம் வருதோ இல்லையோ உங்களுக்கு கரெக்டாக சம்பளம் வரும். யாருக்கு ஆரோக்கியம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு கரெக்டாக ஆரோக்கியம் இருக்கும். யாருக்கு நிம்மதி இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு நிம்மதி இருக்கும். அதுதான் கிருபை செய்யும் வேலை. அதிகாலையிலே எழுந்து அந்த நாளுக்கு என்று டிஃப்ரெண்ட் கிருபைகளை தேவன் வச்சிருப்பார். புதிய கிருபைகள்னால் அதுதான் அர்த்தம். முன்னாடி நாள் உள்ளதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். எல்லாம் புதுசாக இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட எவ்ரிடே எழுந்து புதிய கிருபைகளை வாங்கிக்கணும். அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? கிருபை என்பது அதாவது பணத்தை விட, ஒரு நகையை விட, ஒரு சொத்தை விட, எல்லாத்தையும் விட செய்ய முடியாததை இது செய்து முடிச்சிடுங்க. அதனால் அதிகாலையில் இன்றைக்கி எழுந்துக்கணும், ஜெபம் பண்ணணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எப்படி இருக்குது இந்த நாளுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே,
உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு புதிய கிருபைகளை, சூடான ஃப்ரெஷ்ஷான கிருபைகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. பா நன்றி. உங்கள் பிள்ளைங்க அதன் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து தப்பிச்சுப்பாங்க, அவங்க குடும்பத்தை நடத்திடுவாங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. பா அங்கெல்லாம் எப்படிப்பா வாழ்கிறது? தீ எரியுதேப்பா. பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே வசிக்க ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. கழுவப்படாத பாவங்களை நல்ல உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த இமை பொழுது நீங்கள் 2வது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். இப்போ அந்த இமை பொழுது உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா. நன்றி அப்பா. சோத்திரம் அப்பா. சாமி உமக்கு நன்றி பா. எங்களை அந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வச்சுக்கிறது வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. நீங்கள் அதற்கும் உதவி செய்யணும். 3வது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் திரும்ப வருவீங்க அப்பா. அந்த டைமு எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.